யூஸ் பண்றோம். இந்த ஹீலி வந்து ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட். குவாண்டம் பிசிக்ஸ்ல ஃப்ரீக்வன்சி தெரப்பி மூலியமா இயங்குற ஒரு ப்ராடக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 செப்டம்பர்ல இருந்து இந்தியாவில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுல பலவிதமான இது இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, பெங்களூர்ல, மற்ற சவுத் இந்தியன் நிறைய இடங்கள்ல இது பிரபலமாயின் வருது. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய பலவிதமான பிரச்சனைகளை, உடல் சார்ந்த, மனம் சார்ந்த ஃப்ரீக்வன்சி பிரச்சனைகளை இது ஃப்ரீக்வன்சி மூலியமா இது ட்ரீட் பண்ணுது. இன்னைக்கு நம்ம வந்து பல பேருடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வந்து உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். ராஜேந்திர ஜி முதலே அவர் சொல்லியிருக்காரு, அதனால நானும் ஒரு முறை சொல்லிடுறேன். நீங்க உள்ள வந்த உடனே ஷார்ட்டா நீங்க எப்படி இந்த ஹீலியால பயன்பட்டீங்க அதை சொல்லுங்க. இந்த ஹீலிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்கன்ற அந்த கதை நமக்கு ரொம்ப லென்த்தி ஆயிடும். அதனால இதுல என்ன பயன் அடைந்தீங்க, அது மட்டும் இல்லாம உங்களை யார் இதுல எடுத்துன்னு வந்தது, இதனால உங்களுக்கு நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற கருத்து என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் இதை கட்டாயமா சொல்லுங்க. இது அத்தனையுமே ஒரு 2-3 நிமிடத்திற்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா உங்களுடைய போனை நீங்க போன்ல வந்தீங்கன்னா அதை வந்து ஹொரிசான்டலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதுல வச்சுக்கோங்க, ஹொரிசான்டலா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து எல்லாம் ஒரு யூனிஃபார்மா இருக்கும் அந்த வீடியோ. சரிங்களா? So Rajendra ji, we can probably highlight the first person. We can start with Lakshmi. நித்யா லக்ஷ்மி, நீங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குதுமா, அருமையா கேக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்க நன்றி. என் பேரு நித்யலக்ஷ்மி. ஐம் அன் ஆண்டர்பிரினர் அண்ட் நேச்சுரல் ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் கோச்சா இருக்கிறதுங்க. என்ன ஹீலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது விக்னேஷ் பிரபாகரன் சார் தான். ஸோ அவங்க தான் ஹீலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மைன்க் சார், யுவான் மேடம், அப்புறம் முஸ்தாக் சார், இவங்களாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஹீலியில எவ்ரிடே நான் யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஏற்கனவே நான் ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்கேன். பட் டு கீப் இட் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் ஹீலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது எனக்கு ஒரு பெரிய சிவியர் ஸ்கின் அண்ட் ஃபுட் அலர்ஜி ஒன்று இருந்தது. அதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட்டே எங்கேயுமே கிடைக்கல. ஆக்சுவலி ஆயுர்வேதிக், இங்க அலோபதி எங்கேயுமே ட்ரீட்மெண்ட்டே இல்லை. அது கூட வந்து எனக்கு ஆன்சைட்டி அட்டாக் ரொம்ப சிவியரா இருந்தது. வீக்லி எனக்கு ஆன்சைட்டி அட்டாக் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் நான் ஹீலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ கம்ப்ளீட்லி காட் ரிட் ஆஃப் இட். இப்போ எது அந்த ஃபுட் அலர்ஜிக்கா இருந்தோ அது எல்லாமே இப்போ நான் ரெகுலர் பேசிஸ்ல சாப்பிட்றேன். அதே மாதிரி ஆன்சைட்டி அட்டாக் இது ஒரு 6 months ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு வரல டச். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்னு நான் சொல்வேன். ஒரு பெரிய ஒரு அற்புதம் வந்து நடந்தது வந்து எனக்கு என் அப்பா கூட இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியானதுதான். ஒரு 28 years வரைக்கும் அதாவது என்னை வந்து ஒரு குவீன் மாதிரி தான் வச்சிருப்பாங்க வீட்டுல, மெயினா என்னோட அப்பா. பட் ஆனா அது நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ்னால நிறைய எனக்கும் அப்பாவுக்கும் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நாங்க ஒருத்தர் பேசிக்கிறதே வந்து நிறுத்திட்டோம். ஒரு 7 வருஷம் வந்து வாங்க போங்க, இல்ல நான் ஒரு ஹாய் பாய் அந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப், வேற எதுவுமே பேச்சே இல்லை. ஒரு 3 years வந்து சுத்தமா எந்த ஒரு பேச்சுமே இல்லை. அது அப்படியே எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பழகியும் போயிடுச்சு. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் நானும் அப்போ பேசாம அப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஹீலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல இந்த கோச் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு என்ன லைஃப்ல கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கோல் அதுல போட்டோம்னா, வேர்ட்ஸா போட்டோம்னா, அது வந்து நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த விஷயம் நம்மள ரொம்ப பிளாக் பண்ணிட்டு இருக்கு, எது நம்மளுக்கு ஒரு பிளாக்கேஜா இருக்கு, எந்த பிளாக்கேஜ்னால நம்மளால இன்னும் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு காமிக்கும். அப்ப நான் என்னோட ஒர்க்குக்காக நான் அதுல கோல் போட்டப்போ அது வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல தான் எனக்கு பிளாக்கேஜ் ஆயிருக்குன்னு கரெக்டா காமிச்சது துல்லியமா. அப்போ நான் அப்பதான் எனக்கு புரிஞ்சு, சரி நான் அப்பா கூட பேசாம இருக்கேன்,
அதுதான் காமிக்குது போல இருக்கு. சரி எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் ரன் பண்ணேன் ஆக்சுவலா. அப்போ வந்து அதுக்கான அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் நான் கரெக்டா ரன் பண்ணிட்டு இருக்கும்போது வித்தின் ஃபியூ வீக்ஸ்லயே வந்து யாருமே எதுவுமே இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல, பேசல. ஏன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட பாஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க, இது நீ அப்பா அம்மா கிட்ட பேசாம இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ எத்தனை விஷயங்கள் பண்ணாலும் உன்னால லைஃப்ல சக்சீட் ஆக முடியாது. அப்பா அம்மாக்கு அப்புறம் தான் எல்லாமே, அவங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் ஆனா அப்ப வந்து நான் அது பெருசா நான் அதை அவர் சொன்னது எதுவுமே நான் கவனிக்கல. ஆனா இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இதை நான் எடுத்ததுக்கு அப்புறம், இந்த ஹீலிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ளேயே அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் எல்லாம் மாறும் போது செல்ஃபா ஒரு உணர்தல் அது வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 38 இயர்ஸ்ல, அதாவது இந்த 10 வருஷம் கழிச்சு நான் அவரோட காலை தொட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அது வெளியில இருந்து கேட்கிறவங்களுக்கு வந்து ஒரு அப்பா காலை தொட்டு ஆசீர்வாதம் பொண்ணு வாங்குறது வந்து அது ஒரு இது சாதாரண விஷயம் அப்படின்னு இருக்கலாம். பட் 7 வருஷமா ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப்ல இருந்து 3 வருஷமா சுத்தமா ஒரு பேச்சு கூட பேசாம, ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசாம, ஒரு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எந்த வார்த்தையுமே இல்லாம அது நம்மளுக்குள்ள அந்த ஒரு செல்ஃபா ஒரு உணர்தல் வந்து அவர் காலை தொட்டு கும்பிடுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் எனக்கு. போன்ல வந்து அவர்கிட்ட பேசும்போது நான் மனசை விட்டு நான் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட சொல்லி சாரி கேட்டு, அதுக்கப்புறம் அவரு போன்ல கண் கலங்கி, அந்த மாதிரி என் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்துல. அவரு ஏதோ ரொம்ப ரொம்ப கோவமா எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாங்க, இல்லைன்னா பயங்கர சந்தோஷமா அப்படி ஸ்ட்ராங்கா இருந்ததை நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா முதல் தடவை அவர் போன்ல கண் கலங்கி அவர் வாய்ஸ் நடுங்கி நான் அப்பதான் நான் கேட்டேன். சோ அந்த நாள் வந்து என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் எல்லாம் அவர் கூட இருந்து பேசி எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு வரும்போது 10 வருஷம் கழிச்சு நான் அவர் காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். அன்னைக்கு நான் வந்துட்டு இருக்கேன் திருப்பி கோயம்புத்தூர் வரும்போதுதான் என் மனசு எவ்வளவு லேசா இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை வந்து நான் எனக்கே தெரியாம வந்து என் மனசுல நான் சுமந்துட்டு இருந்திருக்கேன். அந்த அன்னைக்கு அவர்கிட்ட அந்த பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நான் வரும்போது எனக்கு உங்க பிளெஸிங்ஸ் தவிர வேற எதுவும் பெருசு இல்லைங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் மனசு வந்து அவ்வளவு லேஸ் ஆயிடுச்சு. இமீடியட்டா நான் இந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டேன், 10 கோடி 100 கோடி சம்பாதிச்சுட்டேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படி நான் சொல்ல வரல. ஆனா அதெல்லாம் அந்த அந்த கோல் எல்லாம் எனக்கு முன்னாடி மலை மாதிரி இருந்தது. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் கோல். இவ்வளவு ரொம்ப ரொம்ப ஈஸியா என்னால சால்வ் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியா அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். எங்க இருந்து அந்த ஒரு மன தைரியம் வந்தது, எங்க இருந்து அந்த ஒரு மனசு வந்து 24/7 என் மனசு வந்து லேசாவே இருக்கு. கவலை அப்படிங்கிறது 1% கூட என் மனசுல இல்ல. டச் வுட். சோ இது வந்து நிச்சயமா வந்து ஏன்னா ஹீலி ஒண்ணுதான் என் லைஃப்ல புதுசா வந்தது, வேற எதுவுமே எனக்கு புதுசா நடக்கல. சோ ஹீலினாலதான் இது ஒரு ஒரு பெரிய ஒரு 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 வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். நம்மளுக்கே தெரியாம எத்தனையோ பாதிப்புகளோட எத்தனையோ வலிகளை வந்து நம்ம மைண்டுக்குள்ள சுமந்துட்டு இருக்கோம், மனசுக்குள்ள இருக்கு. அந்த விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு முன்னேறி போக முடியாம வந்து நம்மளை தடுத்துட்டு இருக்கு. சோ அது வந்து அந்த அந்த பிளாக்கேஜஸ், மைண்ட்ல இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகி நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா 100% ஹீலிங் மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தேவை. இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா நார்மல் பீப்புள்ல இருந்து ரொம்ப சிக்கா இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. கரெக்டா அந்த டீமோட சப்போர்ட்டோட கரெக்டா யூஸ் பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இதுல இல்ல. சோ அப்படி ஒரு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பிளெஸிங் தான். சோ இது வந்து எந்த ஒரு செகண்ட் தாட், எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இது வாங்கி யூஸ் பண்ணும் போதுதான் லைஃப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கை இது. ஆனா எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள்னால நம்ம தான் அந்த லைஃப வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம். திருப்பி அந்த லைஃப வந்து ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா, அதே நேரத்துல நல்ல ஒரு ஒரு செல்வ செழிப்பான லைஃப், மனசளவுலயும் செல்வ செழிப்பா இருக்கணும், நம்ம உடம்பளவுலயும் ஆரோக்கியமா இருக்கணும், வாழ்க்கையிலயும் அந்த செல்வம் நம்ம கிட்ட நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா ஹீலி வந்து நிச்சயமா எல்லாத்து வீட்டுக்கும் வந்து கண்டிப்பா தேவை. சோ இது ஒரு பெரிய காட்ஸ் மெசஞ்சரா, கடவுளோட தூதர் மாதிரி விக்னேஷ் பிரபாகரன் சார் எனக்கு இது கொடுத்தது வந்து அவருக்கு காலம் ஃபுல்லா நான் நன்றியோட இருப்பேன்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்ல. ரொம்ப நன்றி. நன்றி 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 நித்யாலட்சுமி. இது ஒரு ஓப்பனிங் டெஸ்டிமோனியா கொடுத்தீங்க. நீங்க எத்தனை பேர் இது மனசை தொட்டிருப்பீங்க தெரியாது, அட்லீஸ்ட் என்னோட மனசை கலங்க வச்சிட்டீங்க நீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டெஸ்டிமோனியல். அதாவது நிறைய இது வரைக்கும் ஒரு 27-28 வருஷமா நான் இங்கிலீஷ் டெஸ்டிமோனியல் மாசமாக இங்கிலீஷ் டெஸ்டிமோனியல் பார்த்திருக்கோம். இது 5வது மாசமா நாங்க தமிழ் டெஸ்டிமோனியல் பாக்குறோம்.
ஆனா இப்படி ஒரு அருமையா ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டா ஒரு டெஸ்டிமோனியல் இது வரைக்கும் யாரும் இவ்வளவு உருக்கமா சொன்னதே இல்லை. அருமையான ஒரு டெஸ்டிமோனியல். வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையட்டும். ஏன்னா நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அப்பாவோட அம்மாவோட அருள் இல்லாம அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம மேல எந்த ஒரு செயலுமே நம்ம வெற்றி பெற முடியாது. வாழ்க வளமுடன். உங்க அப்பாவோடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோட இருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று வாழ்த்தி வந்ததற்கு நன்றி கூறி உங்களுக்கு வாழ்த்துகிறோம். ஹீலி குடும்பத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நமக்கு வர இருக்கும் மேடம், யூ கேன் கோ ஹெட். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. நான் என்னுடைய ஊர் வந்து பரமக்குடி சார். ராமேஸ்வரம் நியர். ஓகே ஓகே, கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா கேக்குதுமா. ஓகே நீங்க சார். பரமக்குடியில இருந்து பேசுறீங்க. எஸ் சார். நான் பரமக்குடி ராமேஸ்வரம் நியர். ஆமாமா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து இந்த ஹீலி வந்து ஒரு 1 மந்தா தான் சார் நான் இந்த சர்க்கிள்ல இருக்கேன். ஹீலிக்குள்ள வந்திருக்கேன். என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து என்னுடைய கலைவாணி மேம் சார், கோயம்புத்தூர். ஓகே. கலைவாணி மேம் தான் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஒரு என்னோட ஹெல்த் இஷ்யூக்காக நான் உங்ககிட்ட போனேன். அப்ப எனக்கு இதுல டிவைஸ்ல வந்து எனக்கு சில இது குடுத்தது வந்து எனக்கு அது கொஞ்சம் குட்டா இருந்துச்சு. நிறைய நான் வந்து அதுல அப்சர்வ் பண்ணதுனால நான் அப்புறம் ஹீலிக்குள்ள நான் வந்தேன் சார். நான் ஒரு 8 இயர்ஸா வந்து ஒரு பெட் ரிட்டன் சார். பெட் ரிட்டன்னா சைக்காட்டிக் டேப்லெட் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. டேப்லெட் போட்டு தூங்கணும்னா தூங்கிக்கிட்டே இருப்பேன் சார். அதுதான் என்னோட லைஃபே எனக்கு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கே என்னோட லைஃப் பிடிக்கவே இல்ல. நம்ம இப்படியே இருக்கோமே, நமக்கு ஒரு சேஞ்ச் வராதான்னு வந்து கடவுள்ட்ட வந்து நான் டெய்லி அத தான் கேட்பேன். ஏதாவது ஒரு மிராக்கிள் நம்ம லைஃப்ல நடக்கணும். என் மனசுல தோணும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா டேப்லெட் போயிருவேன். டேப்லெட் இல்லன்னா என்னால இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன் அது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் சார். எதுவா இருந்தாலுமே எனக்கு டல்கோலக்ஸ், அப்புறம் இன்னொன்னு என்னன்னா திரிபலா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிசன் போட்டு தான் நான் மோஷன் போவேன். இதுதான் என்னுடைய மெயின் பிரச்சனையே அதுதான். அதனால என்னுடைய ஒபிசிட்டி ரொம்ப இருக்க அதிகமாயிட்டு வெயிட் பாத்தீங்கன்னா 82, 83 வரைக்கும் நான் போயிட்டே இருந்துச்சு. நிறைய வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா பட் அது எல்லாமே எனக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா கிடையாது. அப்புறம் ஒரு 15 டேஸ் பிஃபோர் வந்து நான் ஹீலிய நானே வாங்கிட்டேன் சார். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ரன் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னுடைய ப்ராப்ளம் எல்லாமே அந்த 7 டேஸ்ல எனக்கு கியூர் ஆயிருக்கு. ஆனா இது எல்லாரும் நம்புறாங்களா, நம்பலையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் ஸ்டார்ட் பண்றப்ப என்னுடைய வெயிட் வந்து 8 டிஜிட்ல இருந்தது. இப்ப 7 டிஜிட்க்கு வந்திருக்கேன் சார். 76ல இருக்கேன் இப்ப. அருமை அருமை. ஆமா. அது எனக்கு எனக்கு உண்மையிலே இது வந்து பாசிபிளா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் தான். ஆனா டெய்லி போய் வெயிட் செக் பண்ணி நம்ம கரெக்ட்டா தான் பார்க்குறோமா? மிஷின் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்ட்டு இருக்கு. ஆனா எனக்கு இன்ச்சஸ் லாஸ் பயங்கரமா நடந்திருக்கு சார். சுற்றளவு அந்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா 120 இருக்கும் சார் எனக்கு. அது இப்ப எவ்வளவு இருக்குன்னா 98க்கு வந்திருக்கு. அருமை அருமை. பாடியில வந்து டீடாக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பெர்ஃபெக்ட்டா எனக்கு நடந்துச்சு சார். அத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் அத அப்படியே அனலைஸ் பண்ணேன். ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு ப்ரோகிராமும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு சார். அதுல என்னுடைய ஃபேஸ் பாத்தீங்கன்னா டபுள் சின் ஃபார்ம் ஆயிருச்சு சார். அதுல எனக்கு பிளாக் ஹெட்ஸ் அங்கங்க நிறைய இருந்துச்சு. டீடாக்ஸ் போக போக பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் க்ளோ, என்னோட ஸ்கின் டோட்டலாவே நல்லா சேஞ்சஸ் தெரியும். வெயிட் லாஸும் பாத்தீங்கன்னா அந்த 10 டேஸ் இப்ப ஒரு 15 டேஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸும் பயங்கரமா இருக்கும் சார். அந்த ரிசல்ட் வந்து இத நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு இத நான் ஷேர் பண்ணணும்னு தான் சார் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க சார். ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. "தீதும் நன்றும் பிறதரவாரா" அப்படின்ட்டு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னோட லைஃப்ல வந்து இந்த கஷ்டத்த ஃபுல்லா நானா தான் ஏத்துக்கிட்டேன். வெளியில வேற யாருனாலயும் நான் இது பண்ணிக்கல. ஆனா இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு அம்மாவா என் குழந்தைங்களுக்கு இருக்கிறேன்னா, அதுக்கு இந்த ஹீலி தான் சார். ஏன்னா என்னுடைய பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நான் பெட்ல படுத்திருக்கிறது தான் சார் அதிகம். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க எதுவுமே தெரியாது. ஏன்னா போடுற டேப்லெட்டுக்கு அவ்ளோ அடிக்ட் ஆயிட்டேன் அப்படியே. ஒரு எப்படி அடிக்ட் ஆகி தூங்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு ஆக்டிவா காலையில எந்திரிச்சு என் பசங்கள கிளப்புறதுல இருந்து இப்ப எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் 8 இயர்ஸா பாத்தீங்கன்னா, அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கும் சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிருவாங்க. என்னோட வேலை எல்லாமே தூங்குறது ஒண்ணுதான் சார் வேலை.
ஆனா இன்னைக்கு அப்படியே டோட்டலா இந்த 15 டேஸ்ல நான் சேஞ்ச் பண்ணி என் பசங்கள நல்லா பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஹேப்பியா இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து 8 இயர்ஸா ஏதோ ஏதோ மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப ஹேப்பியா அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அருமை 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 இந்த ஹீலி வந்து என்னோட ஏஞ்சல் தான் சார். அருமைமா அருமை. நீங்க இது வந்து கட்டாயமா நம்புங்க. நீங்க வந்து முதல் ஆள் இல்ல. மாதிரி ஒரே வாரத்துல 2 வாரத்துல பல அதிசயங்கள் நடந்திருக்கு. பல பேர் இன்ஃபேக்ட் இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா பல பேருடைய அதிசய கதைகளை நீங்க கேட்க போறீங்க. நானும் கிட்டத்தட்ட 2 வருஷமா கேட்டுன்னு இருக்கேன். பல பேருக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ், ஒரே வாரத்துல வெயிட் லாஸ், அதே மாதிரி இந்த மென்டல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து அருமையான சேஞ்சஸ் எல்லாம் நடந்ததை நான் பார்த்திருக்கேன். வாழ்க வளமுடன். நீங்க மேலும் மேலும் சந்தோஷமாக உங்க குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப அருமையா உங்க குழந்தைங்களை பாத்தீங்கன்னா உங்க கணவரோட மேலும் மேலும் ஆரோக்கியமான ஒரு உறவோட நீங்க இருக்கணும்னு நாங்க எல்லாம் இறைவனை வேண்டி உங்களுக்கு வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி நன்றி சகோதரி. நீங்க வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சார். நன்றி. யா நெக்ஸ்ட் எஸ் ஆனந்தி மேடம். கேக்குதா சார்? கேக்குதுமா. குட் ஈவினிங் சார். என்னோட பேர் ஆனந்தி. நான் வந்து சென்னை குடுவாஞ்சேரியிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஹீலி டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்துட்டு முருகேஷன் சார் அண்ட் முஷ்தாக் சார். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னோட கிராட்டிடியூடை தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து என்னோட அத்தை சார்பாக தான் இந்த டெஸ்டிமோனி சொல்ல வந்திருக்கேன். அவங்களுக்கு ஏஜ் வந்து 70 கிட்ட ஆகுது. அவங்களுக்கு ரீசெண்டாக 4 months பேக் வந்து என்ன ப்ராப்ளம்னா கேஸ்ட்ரிக் லிம்போட்டிக் கேன்சர் ஸ்டேஜ் 2ல அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அலோபதியில் அந்த கீமோ எல்லாம் போகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இவ்வளோ ஏஜ்க்கு அப்புறம் அது போய் எனக்கு அதில் சஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு வேண்டாம், இப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் இந்த ஹிலி பற்றி தெரிஞ்சு சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட கைடன்ஸ் படி எடுக்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கு என்னன்னா ஜென்ரலாகவே அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. இந்த இது ஃபாலோ பண்ணி ஒரு 2 weeks தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நல்ல சேஞ்சும் ஒரு தெரியுது. லைக் அவங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்கு, நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. இருந்தாலுமே இந்த அவங்களுக்கு இந்த கேன்சர் வந்து வெயிட் லாஸ் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து இவ்வளோ வெயிட் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகியும் அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்றது ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களுக்கு ஃபுட் இன்டேக் உள்ளே போகவே போகாது. என்ன சாப்பிட்டாலுமே வாமிட் வந்துடும். லிக்விடாக தான் உள்ளே போகும். அந்த லிக்விடுமே வந்துட்டு போன கொஞ்ச நேரத்துலலாம் வாமிட் வந்துடும். ஸோ அப்போ அவங்களுக்கு பெருசாக எனர்ஜி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எனர்ஜி வைஸ் அவங்க நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க, எனர்ஜியாக இருக்கிறாங்கன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கும் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு சார். இதுதான் சார் மெயின் இது. நன்றி நன்றி நன்றிமா. உங்களுக்கு இத ட்ரைனிங் கொடுத்து உங்களோட ஊக்கப்படுத்துறது யாருமா? முருகேஷன் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எங்களுக்கு மென்டர்லாம் இருக்கிறது வந்து முஷ்தாக் சார் தான் வந்து. அருமை அருமை அருமை. அவர் பல பேருக்கு இந்த சேவையை செஞ்சவர் முஸ்தாக் சார். இன்ஃபேக்ட் அவர் ஒரு டெஸ்டிமோனி நைட்லயும் அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இந்த அதிசய கதைகளை சொல்றதுக்கு கொண்டு வர்றாரு அவரு. அவருடைய சேவையும் மேல மேல வளரட்டும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுடைய இதுக்கும் நல்ல ஆரோக்கியமாவும் அவங்க நல்லபடியா இயங்குறதுக்கு நாங்க எல்லாம் வல்ல இறைவனை ஹிலி குடும்ப சார்பாக நாங்க வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. நீங்க வந்து இந்த இதை பகிர்ந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக நெக்ஸ்ட் கோடாந்தரமன் யார்? கேராம், மிஸ்டர் கேராம். மிஸ்டர் கே ராம். கோதண்டராமன் சொல்லுங்க சார். முடிஞ்சா இதை ஒரு செகண்ட்ல வச்சுக்க முடியுமா உங்களுடைய மொபைல? நன்றி நன்றி நன்றி. ஆரம்பிங்க சார். சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து ஒரு ரெண்டு மெயின் டெஸ்டிமோனியல் சொல்லணும். என்னோட சன்னுக்கு லாஸ்ட் வீக் ஒரு 10 days முன்னாடி ஒரு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது, பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டு வந்து பின்னாடி கடிச்சிருச்சு, ஒரு நெக்ல பேக்ல. ஸோ உடனே வீட்டுக்கு வந்து சொன்னா டாக்டர் கிட்ட போகணும்னா, இல்லை வேண்டாம் இது ஹீலி இருக்கு போடுறேன்னு சொல்லிட்டு
உடனே வந்து நம்ம பத்ரி சாருக்கு எனக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து டாக்டர் கலைவாணி மேமும் அப்புறம் பத்ரி சாரும். ஸோ உடனே அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து கேட்கும்போது அவங்க வந்து 2 ப்ரோக்ராம் சொன்னாங்க. உடனே அந்த ப்ரோக்ராம் போட்ட உடனே ஒரு 3 ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸா ரன் பண்ண உடனே அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பெருசா வீங்கிருச்சு ரொம்ப. அப்புறம் அந்த 3 ப்ரோக்ராம் கண்டினியூ ரன் பண்ண சொன்னாங்க. பண்ண உடனே 80% அப்படியே கம்மி ஆயிடுச்சு. ஒரு 2.5 to 3 ஹவர்ஸ்ல அப்படியே நல்லா செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து திருப்பியும் இன்னொரு ப்ரோக்ராம் சொன்னாங்க, அதை ரன் பண்ணோம். பண்ணிட்டு அப்புறம் நைட் வந்து அந்த வண்டு கடிச்சல ஒரு 3 ஸ்பாட் மாதிரி இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க ஜென்ரலா. ஸோ அது வந்து அப்படியே ஸ்கார் மாதிரி ஆயிரும் ஜென்ரலா, அப்படியே ரொம்ப நாள் ஆகும் போறதுக்கு. சரி, அப்புறம் அதுவும் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கேட்டேன், அதுவும் சொன்னாங்க. அது போட்ட உடனே ஒரு 1 ஹவர்ல டோட்டலா அந்த வடுவே இல்லாம டோட்டலா சரியாயிடுச்சு அவங்களுக்கு, என் சன்னுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் என் சன்னுக்கே இந்த ஹீலி மேல ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு பெருசா இது என்ன வைப்ரேஷன்ல வருமானு ஒரு டவுட் நான் சொன்னாலும் அவன் நம்ம சொன்னதை விட அவங்க உணரும் போது அவங்க இன்னும் தெளிவாகிறாங்க. அவனுக்கு 27. அப்போ வர வேண்டியதா சார் சண்டே. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னு வந்து இது வந்து அன்னைக்கு ஆக்சுவலா நம்ம இதுல லெமன் ட்ரீல நடந்த மீட்டிங் இன்னொரு டெஸ்டிமோனியல் சொன்னா. பட் அதோட ரீசெண்டா நேத்து ஈவினிங் என்னோட வைஃபுக்கு திடீர்னு ஒரு ஃபுட் பாய்சன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது, வீட்டுல தான் சாப்பிட்டாங்க, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட்டிங். அப்புறம் நான் வெளியில இருந்த ஒரு மீட்டிங்ல இருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஹீலியில வந்து ஹீலி நான் எடுத்துட்டு வந்ததுனால மேக்ஹீலி வீட்டுல இருக்கு, மேக்ஹீலியில வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் சொன்னேன், அது போடு சரியாயிரும் அப்படின்னு. கண்டிப்பா சரியாகுமாண்ணா? இல்ல போடு சரியாயிரும். ஒரு போட்ட ஒரு 15 மினிட்ஸ்லயே அவங்களுக்கு வந்து வயிறுலாம் ஓரளவுக்கு சரியாயி பயங்கர சேஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணான், நீ அப்படியே விடு 1 மணி நேரம் ரன் ஆகும் சரியாயிரும் அப்படின்னு. அப்புறம் அது முடிஞ்ச உடனே இன்னொரு ப்ரோக்ராம் சொன்னேன், அதுவும் போட்டாங்க. போட்ட உடனே டோட்டலா சுத்தமா எல்லாமே சரியாயிடுச்சு. ஜென்ரலா இந்த மாதிரி ஆச்சுன்னா 2 days 3 days ஆகும் இந்த ஃபுட் பாய்சனிங் எல்லாம் ஆச்சுன்னா. ஏன்னா 2 தடவை வாமிட் எடுத்துட்டா, அதனால உடனே சரியாயிடுச்சு. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நாங்க போறோம், ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு, அதுக்குள்ள சரியாயிடுச்சு. அப்புறம் நான் கார்ல போகும்போது ஹீலியில நான் திருப்பி கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டேன். ஏன்னா உள்ள ஏதாவது குடல் ஏதாவது இதை கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணேன். இது வந்து நான் இதெல்லாம் கேட்கல, எப்பயும் நான் கேட்பேன், சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமே, பத்ரி சாரியே இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரோக்ராம் போட்டேன். அந்த இது போடுறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு நாங்க வென்யூ ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அவன் போட்டோம் நல்லா டோட்டலா அவங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அவ எனக்கு ஒன்றும் ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னா, சரி நீ ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு சொல்லு அப்படின்னா, ஒரு 1/2 hourல பயங்கரமா போயிடுச்சு. ரெகுலரா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா டோட்டலா அவங்களுக்கு வந்து எந்த அந்த சிம்டம்ஸே இல்லை, அந்த ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி இதான சிம்டம்ஸே இல்லை. ஆக்சுவலா இன்னொரு ஒரு ஃபீவர் ஒரு 1 month முன்னாடி அவங்களுக்கு ஒரு திடீர்னு நைட் 10 o'clock ஃபீவர். அப்போதான் பத்ரி சாட்டியும் கலைவாணி மேம்டி கேட்டு ஒரு ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் கன்யூஸா ரன் பண்ணேன். 1 or 2 இருந்த ஃபீவர், நைட் 12 o'clock டோட்டலா செட்டில் ஆயிடுச்சு. 12-12:30 டோட்டலா செட்டில் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்ப நார்மலா இருந்தாங்க. ஸோ இது வந்து வெல்த்துக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி, நான் ஆப்சிடியன் வச்சிருக்கிறேன், அது வந்து கலைவாணி மேம் தான் நான் ரொம்ப சொல்லி அது ப்ராஸ்பரிட்டி ப்ரோக்ராம் அதுல மட்டும்தான் இருக்கு, நீங்க அதுவே எடுங்கன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால அதை எடுத்தேன். அதுலயும் ஒரு மிராக்கல் பயங்கரமா நடந்தது. என்னோட ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ ஒன்று பேங்க்ல சின்ன இஷ்யூ இருந்தது, சால்வ் பண்ண முடியாம இருந்தது. ஒரு 2 months வந்து சால்வ் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு அது இருந்தது. அப்ப நான் ரெகுலரா கலைவாணி மேம் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் என்ன பண்றது. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து அந்த ரெகுலரா 1 hour ரன் பண்ணாதீங்க, அதுல 4 hour இருக்கு, அந்த கோச் அனலிஸ்ட்ல அவங்க தான் டைப் பண்ணி கொடுத்தாங்க, அது இந்த மாதிரி போடுங்க அது வந்து சரியாயிரும் அப்படின்ட்டு. 2 நாள் போட அப்பவும் எனக்கு ரிசல்ட் ஒன்றும் தெரியல. அப்ப திருப்பி கேட்டேன், இல்ல நான் கேட்டேன் 4 hours ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க 4 hours ரன் பண்ணுங்க, அது 4 hours ரன் பண்ணுங்க, திருப்பியும் நெக்ஸ்ட் டே நைட் 4 hours அதே மாதிரி ரன் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரன் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 1 weekல டோட்டலா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் முடிஞ்சு என்னோட கைக்கே வந்துருச்சு. ஆக்சுவலா லாக் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டி, அந்த என்னோட கைக்கே அது ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப பெரிய மிராக்கல், எனக்கே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கல். அவங்க வந்து பியூர்லி ட்ரஸ்ட் தான், நான் கலைவாணி மேம் ட்ரஸ்ட்டும் பத்ரி சார் மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல தான் அது பண்ணேன். ஏன்னா ஜென்ரலா வைப்ரேஷன் எப்படி நடக்கும் நடக்காதுங்கிறது தெரியாது. அவங்க சொன்னாங்க, சரி நம்ம போடலான்னு போட்டோம். ஸோ நம்மளுக்கு நடக்கும் போது தான் அது நம்ம ஃபீல் ஆகி நம்மளால சொல்ல முடியுது. ஸோ இது வந்து ஹீலியை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண கலைவாணி மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட கிராட்டிடியூட் அவங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பா இந்த இடத்துல. ரொம்ப தேங்க்ஸ் கலை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க என்னதான் பிரசன்டேஷன் பார்த்தாலும், என்னதான் எத்தனை வீடியோ பார்த்தாலும், நமக்கு அனுபவிச்சு அந்த மிரக்கல்ல நம்ம அனுபவிக்கிற மாதிரி வரவே வராதுங்க. ஏன்னா நானும் 2 வருஷமா யூஸ் பண்றேன்.
அப்பப்போ அந்த நம்பிக்கை குறையும் போது திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம் மாதிரிதான் நடக்கும். ஓகேங்களா? நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு நைட் டிரைவ்ல போகும்போது சும்மா இல்லாம ஒரு வழியில ஏதோ ஒரு சின்ன கடையில போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வயிறு வலி 1:30 மணி, அது ஹைவேல எந்த கடையும் இல்லை. அப்போ அந்த ஹீலி ப்ரோக்ராம போட்ட உடனே தான் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹார்மனி 15 நிமிஷம் டைஜஸ்ட் ஆல் ப்ரோக்ராம். ஸோ நானும் இதை அனுப்பிச்சிருக்கேன். அருமை அருமை. உங்களுடைய பகிர்தலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இதை மேலும் மேலும் யூஸ் பண்ணோம். இதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண கலைவாணி மேடம் மற்றும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பத்ரி சார் என்னையும் இது உள்ள கொண்டு வந்தது அவர் தான். ஸோ அந்த 2 ஏஞ்சல்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மிக்க நன்றி. இதை நீங்க மேலும் மேலும் யூஸ் பண்ணுங்க, பல பேருக்கும் பரப்புங்க. நன்றி நன்றி கோதண்டராமன் சார். ஸோ ஓவர் டு யூ கௌரி சங்கர் சார். உங்களுடைய உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க சார் கௌரி சங்கர் சார். ஹலோ. Yes, sir. Wait, sir. Wait. 1 minute. 1 minute. Sir, வேற யாரா இருக்காங்களா சார்? அடுத்து பேசுறதுக்கு கேக்குறேன். ஓகே, சம்பூர்ணி மேடம் அனுப்புவோம். சம்பூர்ணி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா வீடியோவை மொபைல் வந்து ஹொரிசான்டலா வச்சுக்கிறீங்களா? நன்றி நன்றி. யா அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. என் பேர் சம்பூர்ணி. நான் சென்னையில இருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா ஈலி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 இயர்ஸ் தான் வந்து ஸ்கின் சொரியாசிஸ் ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆனேன். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஆயுர்வேதா, சித்தா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன். எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு தவிர குறையவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போனாலும் இது என்னன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள என்னை கொண்டு போச்சு. இது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ப்ரெஷர்ல வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வரவே முடியல என்னால. அந்த டைம்ல வந்துதான் எனக்கு விக்டர் சார் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி சொன்னாரு. சரி, ஏன்னா ஏற்கனவே நம்ம எனர்ஜி ஃப்ரீக்வன்சி பத்தி தெரியும் அப்படின்றதுனால எங்க சார் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எடுத்து யூஸ் பண்ணி ஒரு 1 வீக்லயே நல்ல டிஃபரன்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களும் எப்படி சேட்டப் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ப்ரெஷர் எல்லாமே என் மைண்டுக்குள்ள போயிட்டே இருந்தது. அந்த ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஹோல் டே அது கோவமா தான் இருக்கும். ஒரு நம்ம ஃப்ரீயாவே இருக்க முடியாது. அந்த மாதிரி நான் இருந்தேன் ப்ரெஷர்ல. ஈலி யூஸ் பண்ணி 7 டேஸ்லயே எனக்கு அந்த மென்டல் ப்ரெஷர் வந்து சுத்தமா கம்மியாயிருச்சு. இப்ப அதே குழந்தைங்க தான் ஹேண்டில் பண்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அருமை அருமை. இது ஃபுல்லா இருந்தது எனக்கு சொரியாசிஸ். அந்த இது ஃபுல்லாவே டீப்பா பாத்தீங்கன்னா பிளாக் மார்க் இருக்கும். ஆமா, கரெக்ட். ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு இப்ப எனக்கு இத யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். எத்தனை மாசமா யூஸ் பண்ணீங்கம்மா இது? சார், எத்தனை மாசம் யூஸ் பண்ணீங்க இத? இந்த ப்ரோகிராம் இந்த 7 மந்த்ல எனக்கு டிஃபரன்ஸ். அருமை 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 அருமை. நன்றி சம்பூர்ணி மேடம் அவர்களே. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியா இருந்துன்னு வந்து அதை ஓப்பனா சொல்றதுக்கும் தயங்குவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஒரு தயக்கம் இல்லாம அதை வந்து ஷேர் பண்ணீங்க. ஏன்னா உங்களை மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருக்கு இது கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் யூஸ் பண்றது இல்லாம மற்றவங்களுக்கும் பல பேருக்கு நீங்க இத யூஸ் பண்ண. இது யாரு உங்களுக்கு இது பண்ணதுமா? உங்களை ஹீலில எடுத்துன்னு வந்தது யாரு? விக்டர், சுரேஷ் விக்டரும் முஸ்தாக் சாரும் தான். அருமை அருமை. முஸ்தாக் சார் வந்து நிறைய பேருக்கு இது பல உதவிகளை பண்ணின்னு இருக்காரு. அதே மாதிரி இல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அதுல கோச் அனலைஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல நான் எனக்கு என்ன இன்கம் வேணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி அது நான் ரன் பண்ணும்போது எங்களோட வேற இதுல இருந்தது. அது என்டையர்லி சேஞ்ச் ஆகி நான் வேற ஃபீல்டு வந்து இப்ப டான்ஸ் ஸ்டுடியோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு 4 மந்த் ரன் பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ ஈலினால மட்டும்தான் அது கனெக்ட் ஆச்சு. அது அதே மாதிரி அந்த இடத்துல வாய்ப்பு பண்றதுக்கு 24/7 வந்து நான் மேக்லி வச்சு ரன் பண்ணிட்டே இருக்கேன். அந்த ரன் பண்ணாத டைமும் ரன் பண்ற டைமும் பயங்கர ஃபீல் பண்ண முடியுது எனர்ஜி.
கட்டாயமா கட்டாயமா. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இது ரெண்டும் ரொம்ப அருமையான டெஸ்டிமோனியல்ஸ். ஒண்ணு வந்து உங்களுடைய ஸ்கின்னை பத்தி சொன்னீங்க, இன்னொன்னு வந்து பிசினஸ் எவ்வளவு நல்லா டிஃப்ரெண்டா இருக்குன்னு. சோ உங்களை இது உள்ள எடுத்துன்னு வந்த விக்டர் சார் அவர்களுக்கும் இவங்களுக்கும் முஸ்தாக் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த 2 ஏஞ்சல்ஸும் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். நீங்க உங்களுக்கு யூஸ் பண்றது மட்டும் இல்லாம நீங்க பல பேருக்கு இதை நீங்க வந்து அறிமுகப்படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய கோட்பாடே பாத்தீங்கன்னா பை யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர். சோ நாங்க இது 3 ஸ்டேஜ் நீங்க கடந்துட்டீங்க. அடுத்தது நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். நன்றி 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 சம்பூர்ணி மேடம். சோ ஓவர் டு யூ கௌரி சங்கர் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் கௌரி சங்கர், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா யோகானந்த் ஒரு பிரெயின் ட்ரெயினர். ஆக்சுவலா அவரு மூலியமாவும், அடுத்தது வந்து முஸ்டக்ஜி, டாக்டர் முஸ்டக்ஜியும் எனக்கு வந்து நண்பராயிட்டாரு. அதுக்கப்புறம் மாயங்ஜியும் வந்து நிறைய விஷயங்கள் பெங்களூர்ல போய் அது பார்த்ததுல அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதனால அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலி வந்து நான் May 29 பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிராக்கிள்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. எவ்ரி மினிட்ஸும் மிராக்கிள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் அப்படிங்கிறது ஒரு 3 kg மட்டும்தான் கம்மியாயிருக்கு. ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ப்ராஸ்பரிட்டியும் அபண்டன்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வெயிட்டை வச்சு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அதனால 3 kg தான் வந்து கம்மியாயிருக்கு. இப்போ வந்து அபண்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் வந்து எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் கிளஸ்டர் ஹெட்டாக இருக்கிறேன். எனக்கு வந்து நான் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து கிளஸ்டர் ஹெட் ரேங்க்ல வந்து ஏப்ரல்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷன்ல வந்திருக்கிறேன். கிளஸ்டர் ஹெட்ல 2nd பொசிஷன்ல வந்திருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ADO 1ல ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு வந்திருக்காங்க. எனக்கு கீழே இருக்கக்கூடிய சீனியர் டிஓ 22வது ரேங்க்ல பேன் இந்தியாவிலேயே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஹீலி டிவைஸ்னால எனக்கு எவ்ரி மினிட்ஸும் மிராக்கிள் தான் நான் சொல்லணும். அதே மாதிரி எஃபோர்ட்லெஸ்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குரு கிட்ட எல்லாம் நிறைய டிராவல் பண்ணல. எஃபோர்ட்லெஸ்ல ஆட்டோ பைலட் மோட்ல வேலை நடக்கும்னாங்க. அது வந்து இப்பதான் நான் டெய்லி அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அனைவருக்கும் நன்றி. என்னன்னா இவர் விகாஸ்ஜி எல்லாத்தையுமே பார்க்குற போது நான் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணேன். சென்னை வந்து பார்த்தேன், பெங்களூர் வந்து பார்த்தேன். இப்படி எல்லா விஷயமும் பார்க்குற போது ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் தான் இருக்கு. முஸ்டக்குக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றி 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 கௌரி சங்கர் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ரொம்ப போக்கஸ்டா தான் இருக்கீங்க. ஏன்னா வெயிட்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், ப்ராஸ்பெரிட்டி அபிடன்ஸ் தான் முக்கியம். நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அதுல நல்ல ரிசல்ட் வருதுல, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே உங்களுக்கு வெயிட் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமா, அந்த சந்தோஷத்திலே வெயிட் குறையும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் த மிரக்கிள்ஸ். மறுபடியும் நம்ம முஸ்தாக் ஜியோட அற்புதங்கள் தொடர்கின்றன. இததான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரும் பின்னால முஸ்தாக் ஜியோட கைடன்ஸ்ல தான் வரீங்க. சோ அவருடைய சேவை மேலும் மேலும் தொடரட்டும். நீங்களும் பல பேருக்கு இதை வந்து நீங்க பகிர வேண்டும். ஓகேங்களா? நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நீங்களும் உங்க மனைவியும் 2 பேரும் ப்ராஸ்பரஸா இருந்து மேலும் மேலும் உங்களுடைய ரேங்க் அச்சீவ் பண்ணணும்னு நாங்க ஹீலி குடும்ப சார்பாக உங்களை வாழ்த்தி நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மிஸ்டர் ஜூட். எஸ், மிஸ்டர் ஜூட். தமிழ்ல பேசுங்க மிஸ்டர் ஜூட். அன்மியூட் பண்ணிக்கங்க. இல்ல அன்மியூட் பண்ணலங்க நீங்க. இல்ல அன்மியூட் ஆகல. Yeah, go ahead. See, you have to put me only and Gladys video. வந்துட்டீங்க, நீங்க பேசுங்க. Only my voice is noticed. My camera is not coming. You go to Gladys video. வருதுங்க, நீங்க அதுவும் வருது, ரெண்டுமே வருது. உங்களை பார்க்க முடியுது. எங்களால உங்களை பார்க்க முடியுது. நீங்க பேசுங்க. பட் நான் வந்து பார்க்க முடியலையே. பரவாயில்லப்பா, நீங்க பேசுங்க. சரிங்க, நாங்க தான் உங்களை பார்க்கணும். உங்களை நீங்க எதுக்கு பார்க்கணும்? அதுக்கு கண்ணாடியில பாத்துக்கங்க.
சொல்ல வேண்டியதை சொல்லுங்க சார். ஓகே ஓகே. என் பேர் வந்து ஜூட் மினேசிஸ். நான் வந்து டாக்டர் கணேஷ் ராஜ் மூலியமா தான் ஹீலி வாங்கினுங்க. ஜஸ்ட் 1 வீக் கோல் சைக்கிள் முடிச்சிட்டுக்கு அப்புறம் ஒரு சம் மிரக்கிள் ஹஸ் ஹேப்பன். என்னோட கை கால் வந்து சின்ன வயசுல இருந்து வேர்க்கும். தட் இஸ் இட் வில் ஸ்வெட் வெரி பேட்லி. இப்போ அது வந்து நின்னுடுச்சு கம்ப்ளீட்லி. ஐ கான் see but I hope you all are able to see. கரெக்ட். கம்ப்ளீட்டா நின்னு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ். நான் ஸ்கூல்ல இருக்கும்போது கர்ச்சிஃப் எல்லாம் எடுத்து உட்கார்ந்துட்டு கர்ச்சிஃப்ல புடிச்சிட்டு தான் எழுதணும். நான் கர்ச்சிஃப் பிடிக்கலன்னு வைங்க, கம்ப்ளீட்டா பேப்பர் ஈரமாயிடும். இப்போ அதுவும் நின்றுடுச்சு கம்ப்ளீட்லி. தென் பாடி ஸ்வெட், இதனால பாடி ஸ்வெட் வரும். தாக்கவே பிடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்வெட்டு. நான் வந்து வீட்டுக்குள்ள வந்தேன்னா மை பீப்புள் வில் ஷவுட் அட் மீ, வெளியே போயிடு, போய் பாத்ரூம் உள்ள போய் வாஷ் பண்ணிடு, ஷூ எல்லாம் வெளியே வச்சிடுங்க. இப்போ ஆல் தட் ஹஸ் ஸ்டாப்ட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தட். another thing is now my weight. It was always 75 plus மேலேயே இருந்துச்சு. டாக்டர்ஸ் கிட்ட போனா ஒன்றும் கிடையாதுப்பா, யூ டோன்ட் ஹேவ் பிளட் ப்ரெஷர், யூ டோன்ட் ஹேவ் டயபிட்டிஸ். தென் வாட், how to help me na? யாருமே ஹெல்ப் பண்ண முடியல. I think it was psychosomatic. So Healy with the frequencies has gone deeply into my body and started removing the toxins. And the toxins remove பண்ணதுனால எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப நான் தூங்க முடியும். இதுக்கு முன்னாடி தூங்க முடியாது. தூங்கினா ஒரு 1 hour 2 hour கழிச்சு தூங்கிடுவான். again if I get up again body pain வந்துடும். இந்த பாடி பெயின் ரிடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்துட்டு my full family has started using Healy now. Correct. So to that extent we have gone, and I must thank Dr. Ganesh Raj first. Thank you. For Thank you. introducing me, and then Healy. The extent at which I am doing things now is wonderful. என்னால தமிழ்ல அவ்வளவு பேச முடியல. சரிங்க, நீங்க இவ்வளவு பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. உங்க கதையை நான் ஆட் பண்ணணும்னா, அவர் என்னுடைய 60 வருஷமா நண்பர். நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். அவர் வந்து நான் அவருக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஷூ அவர் சப்பல 3 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ வேர்க்கும் அவருக்கு. அவருக்கு எழுதும் போது ஒரு 10 கர்ச்சீஃப் வச்சிருந்தா அவர் எக்ஸாமுக்கே வருவாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா அவர் அதுக்காக வாங்கல, அவர் உடம்பு வலிக்காக வாங்கினாரு. மே 22ஆம் தேதி வாங்கினாரு. வெறும் டீடாக்ஸ் சைக்கிள் போட்டு 29ஆம் தேதி மே மாசமே ரொம்ப வருஷமா பல டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஹைப்பர் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, கையில கால்ல எல்லாம் வேர்க்கிறது, அது வந்து ஒரே வாரத்துல நின்று போச்சு. எந்த டாக்டரும் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது, நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அவர் இதுவாயிடுச்சு. இப்ப இன்னைக்கு அவர் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாருன்னு சொன்னா ஒரு ஹீலி இல்ல. இப்ப அவர் வீட்டுல எல்லாருமே, அவர் ஒய்ஃப்க்கு ஒரு ஹீலி, அவர் பையனுக்கு ஒரு ஹீலி, மருமகங்களுக்கு ஒரு ஹீலி, எல்லாருக்கும் அவங்க சம்பந்திங்களுக்கு கூட ஒரு ஹீலி வாங்கி கொடுத்துட்டாரு அவரு. மொத்தமா லிட்டரலாவே ஒரு ஹீலி குடும்பம் ஆயிட்டாங்க. நன்றி நன்றி ஜூட் அவர்களே, ரொம்ப நன்றி. நீங்க வந்து மேலும் மேலும் அதை யூஸ் பண்ணணும், மத்தவங்களுக்கும் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். தேங்க்யூ. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருப்பேன் நான். தேங்க்யூ மிஸ்டர் ஜூட், தேங்க்யூ வெரி மச். யா, ஓவர் டு யூ மேடம். ரஃபியா ஜி. ரஃபியா ஜி. ஹலோ, மை நேம் இஸ் என் பேர் ரஃபியா. நான் இந்த ஹீலி வந்து 2 இயர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா, அவ்வளோ லங்ல கன்ஜெஷன் இருக்கும். என்னன்னா இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், இனி இல்லாத நாளே இருக்காது. ஹீலி யூஸ் பண்ண ஒரு 1 வீக்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதாவது கொஞ்சம் பெட்டர் ப்ரீதிங் எல்லாமே இருந்துச்சு. ஆனா நான் கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 மந்த்ஸ்ல. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த லங் ப்ராப்ளமே சுத்தமா கிடையாது. அதுக்கப்புறம் நான் அந்த லங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலைன்னா கூட எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஹலோ, பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. சாரி, எனக்கு டிராவலிங்ல எனக்கு கேக்குற மாதிரி தெரியல. நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. பின்னால பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எல்லாம் அருமையா கேக்குது, நீங்க பேசுங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு நிறைய பெயின் இருக்கும், பாடி ஃபுல்லா பெயின் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும்.
இப்ப வரைக்கும் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமா மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 100% தெரியுது. அண்ட் இது வந்து சும்மா சொல்ல முடியாது. அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய அருமை தெரியுங்கிற மாதிரி. உடல் அளவுல பிரச்சனை வந்தவங்களுக்கு அதோட ரிலீஃப் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இன்னொன்னு வந்து மைக்ரைன், சிவியர் மைக்ரைன் இருக்கும். மைக்ரைன் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் ஃபுல்லா பெயின், என்ன பெயின் கில்லர் போட்டாலும் கேட்காது. ஆனா ஹீல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து எனக்கு தலைவலி என்னைக்காவது வருது. வந்தா கூட ஒரு 2, 3 அதாவது அந்த அந்த சிவியாரிட்டி ரேஞ்ச் எல்லாம் டச் பண்றதே கிடையாது. ஒரு 2, 3 ஹவர்ஸ்ல தானாவே சரியாயிடும். ஆனா அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது ப்ரோக்ராம் அதுக்கும் யூஸ் பண்ணுவேன். சோ இது வந்து எப்படின்னா நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கும் என்னோட சன்னோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு பாண்டிங்கே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனா ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அவன் கம்யூனிகேஷன்ல இந்த மாதிரி நாங்க கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது என்னோட லைஃப் டைம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஆஃப்டர் யூசிங் ஹீல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நித்யா மேம் தான் பெரிய காரணம். அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எல்லாருமே வந்து ஹீல் யூஸ் பண்ணி பலன் நிறைய சொல்லுவாங்க. என்னோடது வந்து இன்னும் நிறைய எனக்கு டைம் இல்லை யூஸ் பண்றதுக்குங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிருக்கேன். அண்ட் நன்றி 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 ரஃபியா மேடம். ஸோ நீங்க வந்து ஹெல்த்ல வந்து உங்களுக்கு லங் ப்ராப்ளம் கிளியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் நல்ல டெவலப் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பையனோட ரிலேஷன்ஷிப் அருமை அருமை அருமை. எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் ஹெல்ப் ஆயிருக்கு. உங்களோட ஹெல்த்துக்கு ஸோ உங்களுக்கு இந்த ஹீலியை இன்ட்ரடியூஸ் பண்ண நித்யா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா என்ன உள்ள கொண்டு வந்தது பத்ரி சார் தான். ஆனா என்னுடைய குரு வந்து பாத்தீங்கன்னா நித்யா மேடம் தான். எனக்கும் அவங்க இனிஷியேட் பண்ணி என்ன வந்து ஹீல் யூஸ் பண்ண வச்சது அவங்கதான். சோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க மேலும் மேலும் அவங்களுடைய சேவை தொடர்ந்து பல பேருக்கு இதை யூஸ் பண்ண அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். நன்றி. நீங்க அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நீங்க வந்து இத இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அவங்களோட நல்ல ஹெல்த்தியாகவும் உங்களுடைய ஃபேமிலியோட நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் மேடம். தேங்க்யூ வெரி மச். Yes, the superstar is here. வாங்க சார், வாங்க. ஹாய் சார். ஹாய் சார், சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கே எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா யானைக்கும் அடிச இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி லாஸ்ட் 2 months, ஐ மீன் ஜூன், ஜூலை, மிட் ஆஃப் த ஜூன்ல இருந்து ஜூலை ஃபுல்லா என்டையர்லி ஐ வெண்ட் ஆன் சிவியர் டிப்ரெஷன். Oh my God. சொல்ல முடியாத அளவுக்கு சிவியர் டிப்ரெஷன். யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்லி நான் அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு லோன்லினஸ்க்குள்ள ரொம்ப போனேன். கடந்த 22 years-ஆ வந்து நிறைய சைக்காட்ரிக் பேஷன்ஸ் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணேன். பட் ஆனா ரியலா டிப்ரெஷன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த பாஸ்ட் ஒரு 1.5 monthல சிவியரா நம்மளே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஷையா இருந்தது, ஷேமா இருந்தது. ஓவர் மென்டல் கான்ஃபிளிக்டுக்குள்ள போனதுனால டோட்டலா நான் ஹீலியே மறந்துட்டேன். ஹலோ, கேக்குதுங்களா? ஓவர் டிப்ரெஷன்ல போனதுனால ஹீலியே மறந்தாச்சு. பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. போன் கால் அதிகமா அட்டன் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப் எதுலையுமே போக மாட்டேன். தனிமையில தூக்கத்தை இழந்தேன். சாப்பாடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பிட பிடிக்காது. அந்த அளவுக்கு சிவியர் டிப்ரெஷன்ல போய் லைஃபே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு டெலூஷனா, ஹாலுசினேஷனா,
இல்ல என்னோட மென்டல் கான்ஃபிளிக்ட்னால எனக்கு அப்படி நடந்ததா அப்படிங்கிற மாதிரி என்னை சுத்தி வந்து நீ எல்லாம் லைஃப்ல சர்வைவல் பண்ண வேண்டாம், சூசைட் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஒரு கான்வர்சேஷன் வந்து பிட்வீன் சரௌண்டிங் என்னை சுத்தி என்னோட பாத்ரூம்ல வந்து போனா மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். வேகமா போயிட்டு வேகமா வெளியே வந்துருவேன். எனக்குள்ளேயே நிறைய கேள்வி போச்சு. எனக்கு ஓவரா ஓவர் திங்கிங்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். என்னால டோட்டலா ஏன்னா யாருக்குமே தெரியாது. நான் வந்து முக்கியமான பர்சன்ஸ் பேசும்போது மட்டும் வந்து நான் ஏதாவது ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் பேசிட்டு அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஐயோ நம்ம ஹீலிய கையில வச்சிருக்கோமே, டோட்டலா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போறோம்னு சொல்லிட்டு வந்து பவர் ஆஃப் 3ல கான்ஃபிளிக்ட் பேலன்ஸும், மென்டல் பேலன்ஸ்ல வந்து ஃபீல் குட் சிஸ்டம், டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ல வந்து சைக்கிக் ப்ரோக்ராமும், மென்டல் பேலன்ஸ்ல இன்னர் யூனிட்டி போட்டேன். ஜஸ்ட் இந்த 4 ப்ரோக்ராம் மட்டும்தான் நான் போட்டேன். 4 ப்ரோக்ராம் போட்டுட்டு நான் கண்ணை மூடிட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். என்டையர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வந்து இட்ஸ் கனெக்டட் வித் த பிரெயினுங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுட்டேன். அந்த ஓவர் திங்கிங்ல எவ்வளோ விஷயங்களை நான் கிராப் பண்ணி என்னோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல வந்து நான் ஸ்டோர் பண்ணணும், அத்தனையுமே பிச்சு 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 என்ன எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிக் ரிலீஃப் வந்து எனக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த டிப்ரெஷன் வந்து என்ன அந்த 1.5 month வந்து என்ன ஹீலி வச்சிருக்கேங்கிறதையே என்னை டோட்டலா மறக்கடிச்சிருச்சு. ஸோ அந்த ஜஸ்ட் ஒன்லி ஃபார் அந்த 3 hours அந்த 4 ப்ரோக்ராம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் கம்பேக் டு நார்மலுக்கு வந்துட்டேன். சைக்கோசோமேட்டிக்கா இருந்து ஓவரா இந்த ஓவர் திங்கிங்ல போனதுல வந்து எனக்கு என்னன்னா செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. சிவியர் செஸ்ட் பெயின் வந்து ஷோல்டர் வரைக்கும் ரேடியேட் ஆச்சு. இமீடியட்டா ஈகோஸ்பிரின் M75 வந்து போட்டேன். சைக்காலஜிக்கலா M75 போட்ட உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல ஒரு 2 to 3 hours வந்து நல்லா இருந்தது. அகெயின் திருப்பி வந்தது. சரி ஓகே, எக்கோ இல்லைன்னா ஆன்ஜியோ ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு சரி நமக்கு வந்து என்னதான் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சதுல வந்து எனக்கு ஸ்டொமக் தான் வந்து இஷ்யூஸ் ஜாஸ்தியா இருந்தது. உடனே டீப் சைக்கிள் ஹெச்ல வந்து கிளீன் ஆல் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆல் போட்டுட்டு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ஹார்மோனி இந்த 3 ப்ரோக்ராம் மட்டும்தான் போட்டேன். 3 ப்ரோக்ராம் போட்டதுல ஹார்ட் பெயின் வந்து அதாவது கார்டியாக் பெயின் சிவியரா இருந்தது. செஸ்ட் பெயின் அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. ஜஸ்ட் அந்த 3 ப்ரோக்ராம் மட்டும்தான் போட்டேன். அதுல எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சது. கார்டியக் இஷ்யூஸ் இட்ஸ் ரிலேட்டட் வித் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அப்படிங்கிறத எனக்கு வந்து பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இப்போ யாரு செஸ்ட் பெயின் வந்தாலுமே என்னோட கிளினிக்ல வந்து நான் இந்த 3 தான், கிளீனால், டைஜஸ்டால், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ஹார்மோனி ப்ரோக்ராம் போடுறதுல வந்து கம்ப்ளீட்டா அவங்க செஸ்ட் பெயின் போயிடுச்சு. இந்த டிப்ரெஷனுக்கு முன்னாடி வந்து நான் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து என்னோட சன் வந்து எல்டின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அவருக்காக நான் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ணி அஃபர்மேஷன்ல நிறைய விஷயங்களை நான் போட்டு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லையும் டிசைர் ஸ்டேட் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் சில செட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸை வந்து நான் செட் பண்ணி அவருக்கு ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான் நான் ரன் பண்ணேன். நான் அந்த அஃபர்மேஷன்ல என்னோட சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சனோ அதே போல இந்த 2 months வந்து அவரா எழுந்து 5 o'clock எழுப்பி விட சொல்லி அவரா உட்காந்து படிப்பாரு. டெய்லி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவ்வளவு சின்சியரா. இப்ப வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, என்னோட டிப்ரெஷன்னால நான் அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணதே விட்டுட்டேன் இந்த லாஸ்ட் 1.5 month. அவர் அந்த பாத்தீங்கன்னா நான் அதுல லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு 50 ப்ரோக்ராம் போட்டிருப்பல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 40 அஃபர்மேஷன்ஸை வந்து அவரே ரீச் அவுட் பண்ணிட்டாரு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஹீலிக்குள்ள நான் போட்டு தான் வச்சேன். பிகாஸ் டியூ டு த ரீசன் ஆஃப் என்னோட சிக்னஸ்னால நான் எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் ஆனா நான் அந்த போட்டு வச்ச ப்ரோக்ராம், அதை கிரியேட் பண்ண அந்த டிசைன், அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோட வந்து அவருக்கு அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மெயின் பிட்வீன் இந்த 1.5 monthல வந்து கிளினிக்ல ஒரு பையனுக்கு வந்து என்டையர் ஹெட் ஃபுல்லா வந்து ஆட்டிஸ்டிக் ஹெட் தான். என்டையர் ஹெட் ஃபுல்லா வந்து ஒயிட் ஹேர் இருக்கும். நம்ம லாஸ்டா வந்து ஆட்டிசம் ப்ரோக்ராம்ல நான் ஒரு 40 ஃப்ரீக்வன்சிஸ் வந்து 90 daysக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் நான் அந்த என்னோட டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நான் அப்சர்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்டையர் ஹெட் ஃபுல்லா பிளாக் ஹேர். இந்த 90 days ப்ரோக்ராம்ல அந்த குழந்தைக்கு வந்து ஃபுல்லா ஒயிட் ஹேர் ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுச்சு. அருமை. மெயின் திங் வந்து என்ன அப்படின்னா,
லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுதோ அதே போல ஹீலிய வந்து இது எனக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த திங்கிங்ல போனா மட்டும்தான் இதுல ரிசல்ட்டை பார்க்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் வேலை செய்யாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எந்த திங்கிங்குள்ள நம்ம ஓவர் திங்கிங் போறோமோ, வெதர் இட் இஸ் பாசிட்டிவா இருந்தா அது பாசிட்டிவான விஷயங்களை நடக்க வைக்கும். வெதர் இட் இஸ் நெகட்டிவா இருந்தா நம்ம தான் அந்த அட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்றோம். சேம் திங் தான் இந்த ஹீலி ஃப்ரீக்வன்சில அப்படிங்கிறத நான் சொல்லிக்க கடமைப்படுறேன். தேங்க்யூ முஸ்டாக் ஜி. எல்லாருக்குமே தெரியும் முஸ்டாக் ஜினா என்னோட அப்லைன் அப்படிங்கிறது. தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி. எப்படி நார்மல் ஆயாச்சு, பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க லாஸ்ட் டெஸ்டிமோனி நைட்ல உங்க கட்டாயமா மிஸ் பண்ணோம். இவ்வளவு ஒரு பிரச்சனையில இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. நீங்க வந்து உங்க சார்பா கட்டாயமா நாங்க அனைவரும் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மறுபடியும் எந்த காலகட்டத்திலும் சொல்லுங்க. ஒன் மோர் விஷயம், ஒரு பெரிய ஒரு சேலஞ்சஸ்ல எனக்கு ஃபேவரபிளா இதுல அந்த அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ல நான் வந்து ஃபுல்லா எல்லாமே கிரியேட் பண்ணி போட்டு ஜஸ்ட் ஒன் டே தான் நான் ரன் பண்ணி வச்சிருந்தேன். ஜஸ்டிஸ் வந்து எனக்கு ஃபேவரபிளா வந்து நான் அதுலயும் சக்சஸ் பண்ணேன். இது வரைக்கும் யாருக்குமே அது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு அகெயின்ஸ்டா தான் வந்திருக்கும். ஜஸ்ட் கிரியேட் பண்ணதோட சரி, ஒன்லி ஒன் டே மட்டும் தான் ரன் பண்ணேன். எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு கான்பிடென்டா இருப்பேன், கான்பிடென்ட் பர்சன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜஸ்டிஸ் வந்து வித்தவுட் என்னோட இந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது எனக்கு அது ஃபேவரபிளா எனக்கு சாதகமா வந்து ஜஸ்டிஸ் வந்து வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மிராக்கல். அருமை. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா ஹீலியா அனலைஸ் பண்ணி யூஸ் பண்றவரு. நீங்க எந்த காரணத்தை கொண்டோ நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம், இன்னொரு தடவை இந்த மாதிரி டிப்ரெஷனோ எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது. ஃபீல் பண்ண அதாவது வந்து கேஷுவலா அப்ரோச் பண்ணும்போது தலைவலியும் காய்ச்சல தனக்கு வரும்போது தானே அதோட வேல்யூ தெரியும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். கரெக்ட். இது ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து ஓப்பனா வந்து உங்களுக்கு நடந்ததை நீங்க பகிர்ந்ததுக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பையனுக்கு நடந்த அற்புதத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அவனே வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எடுத்து போட்டுக்கினது. அதுவும் இன்னொரு கிளையண்ட், ஒரு சைல்டு வந்து 3 மாசத்துல ஒயிட் ஹேர் பிளாக் ஹேர் ஆனதுங்க. அதுக்கு வந்து கட்டாயமா எல்லாருக்கிட்டையும் நீங்க என்ன ப்ரோக்ராம் போட்டீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கே இருக்கு சார், நான் அதை யூஸ் பண்ணேன். ஆர்டிஸ்டிக் சைல்டு ஆட்டிசம் ப்ரோக்ராம் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தேன். ஆட்டிசம் ப்ரோக்ராம்ல வந்து 90 டேஸ்க்கு ப்ரோக்ராம் வந்து 30 டேஸ் ஆஸ்பெக்ட்ல கொடுத்ததுல நான் கொடுத்தது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு. அவருக்கு சேஞ்சஸ் வந்து பார்த்தது அவரோட ஹேர்ல. அருமை 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 அருமை. நிறைய பேருக்கு அது இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலகட்டத்திலயும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா நீங்கெல்லாம் வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய மருத்துவர் நீங்கெல்லாம். அதனால வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க ஷேர் பண்ணதுக்கு. நன்றி நன்றி நவநீதன். அடுத்ததாக டாக்டர் மிஸ்டர் ராமசுவாமி இருக்காருங்களா? கிரிஷ், மிஸ்டர் கிரிஷ், கோ அஹெட். நீங்க கிரிஷ் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணணும் சார். நீங்க வீடியோ ஆடியோ அன்மியூட் பண்ணணும். கிரிஷ் இஸ் ஆல்ரெடி டாக்டர். சரி, ஓகே, கோ அஹெட். பத்ரிநாத் அவர்களே, என்னுடைய அப்ளைன். வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ஸோ ஈலி வந்ததுலேருந்து எல்லா நாளும் மகிழ்ச்சி தான் எனக்கு என்னோட வாழ்க்கையில். ஸோ அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். 2 சக்ஸஸ் ஸ்டோரிஸு. ஒன்று வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து 75 இயர் ஓல்டு. அவர் 75 வயசு. அவர் வந்து தவறி கீழே விழும்போது தோள்பட்டை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த எலும்பு ரைட் சைட் ஃப்ராக்சர் ஆகிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து டாக்டர் வந்து பிளேட் வைக்கலாம், இது மாதிரி ஒயரிங் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவு கட்டு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரும் வந்து இல்லை, எனக்கும் கரெக்ட், எனக்கு அதில் தான் எனக்கும் இது சொல்லிட்டு அவரும் மாவு கட்டு போட்டு இருந்தார். ஸோ நான் 6 வீக்ஸ் இந்த மாவு கட்டு போட்டு இருக்கும் போது நினச்சிட்டா அவர் கொஞ்சம் நான் டெய்லி வந்து இந்த மேகிலி இதை வந்து அவர் தெரப்பி கொடுப்பேன். ஏன்னா ஐ எம் பர்சனல் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபார் ஹிம். அப்போ இந்த மேகிலி வந்து டெய்லி போகும்போது அந்த பிஓபி மேலே நான் டெய்லி வச்சு ஜாயிண்ட் ஹார்மோனி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுவேன். அப்புறம் சாஃப்ட் டிஷ்யூ ப்ரோக்ராம் ரன் பண்ணுவேன் அவருக்கு. ஸோ ரன் பண்ணினே இருந்தே வந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே வந்து அவருக்கு உள்ள எனக்கு கையெல்லாம் வலிலாம் ஒன்றும் இல்லை, ஃபீல் பெட்டர் சொல்லிட்டு இருந்தார்.
அப்புறம் வந்து 6 வீக்ஸ் பொறுத்த பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அப்போ வந்து போன் நல்லா ஹீல் ஆயிருந்தது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்மலா தோள்பட்டைக்கு வந்து அடிபட்டு ஒரு ஒரு 6 மாசம் 6 வாரம் நம்ம மூவ் பண்ண வந்தாலே ஷோல்டர் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும். ஸ்டிஃப்னஸ் வந்து கையை வந்து தூக்க முடியாது. கை வந்து நீட்டா தூக்க முடியாது. இவ்வளவுதான். அப்படி தூக்குனாலும் உடம்பு வளைச்சு தான் தூக்குவாங்க. ஸோ முடியாது. அவங்கள ஸ்டிஃப்னஸ் வந்துடும். ஸோ இந்த ஈலி குத்து, இந்த ஈலி தெரப்பி குத்து ரெகுலராக குத்துனா டாக்டர் பிஓபி மூட்டனே கையை தூக்க சொல்லியிருக்காங்க. அவர் அப்படி அழகா தூக்கியிருக்காரு கை. எந்த விதமான பெயின் இல்லை, எந்த விதமான மசில் ஸ்டிஃப்னஸ் இல்லை. அதுவும் 75 இதுல ஓல்ட்ல வந்து பார்க்கும்போது இது வந்து எதனாலனா ஒன்னே ஒரு விஷயம் தான், மைக்ரோ சர்க்குலேஷன். ஈலி கிவ்ஸ் பயோஎலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமா மைக்ரோ சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணதால என்ன ஆகுதுன்னா, இந்த சதைகள் எல்லாமே நல்லா லூஸ் ஆகி அதுக்கான நொரிஷ்மெண்ட் போஷாக்கு நல்லா கிடைக்கும் போது பெயின் சுத்தமா இல்லை. ரெண்டாவது, அவர் நார்மலா வந்து உங்களுக்கே தெரியும், யாராவது அடிபட்டு வந்தாலே அதுக்கப்புறம் பிசியோதெரபி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 வாரம் பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க, சரியாயிடும். நான் என்னோட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் ஃப்ராக்சர் ஆகிட்டு ஒரு எக்ஸசைஸ் கூட நான் சொல்லி தரல. ஒரு எக்ஸசைஸ் கூட ஐ டிடன்ட் ஈவன் டீச். ஏன்னா இஸ் டூயிங் ஆல் ஆக்டிவ் மூவ்மெண்ட்ஸ், எல்லா மூவ்மெண்ட் அவரே பண்றாரு. இந்த ஃப்ராக்சர் எஸ்பெஷலி நான் ஏன் இந்த பைல ஹைலைட் பண்ணி சொன்னேன், யாராவது உங்க சரௌண்டிங் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிட்டு கால் இதாக இருந்தால் இந்த ஈலி கிவ்ஸ் ஃபாஸ்ட் ரிகவரி. அவங்களுக்கு நல்ல ஒரு குயிக் ரிகவரி கொடுக்கும். ரெண்டாவது, அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் என்னோட இது. பிளஸ் இது வந்து மசில்ஸும் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குது சர்க்குலேஷன், மைக்ரோ சர்க்குலேஷன் மூலமா. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது இது என்னன்னா, இன்னொரு கிளைண்ட் அதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டா, அவர் ஈலி அவர் வச்சிருந்தாரு. அவரும் திடீர்னு கை தவறி டீ குடிக்கும் போது, கிரீன் டீ குடிக்கும் போது அவர் மேல ஊத்திக்கினார் தெரியாம. அப்போ ஒரு ஸ்கின் பர்ன்ஸ் வந்துச்சு உடம்புல. ஸ்கின் பர்ன் வந்து டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க. டாக்டர் பார்த்து முடிச்சோன்னே டாக்டர் வந்து இது மாதிரி இந்த மெடிசன்ஸ் இந்த க்ரீம் தடவுங்க, ஒரு 1 வீக்ல உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த்ல உங்க இந்த ஓப்பன் பிளிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு 1 மந்த்ல ஹீல் ஆயிடும். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இந்த பிளிஸ்டர்ஸ் வந்து இதாகும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஈலி வந்து நம்ம கிட்ட ஈலி வந்து ஆல் ஈலி ப்ரோக்ராம் வந்து அனலைஸ் பண்ணி அதில் வந்த ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணார். ஸ்டொமக்கு, லங் மெரிடியன், அப்புறம் சர்க்குலேஷன், இது போட்டு வித்தின் 3 to 4 டேஸ்லேயே அவர் அந்த ஸ்கின் கலர் மாறி தெரிஞ்சு அந்த பிளிஸ்டர்னா கொப்பளம் சொல்லுவாங்க, அந்த கொப்பளம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹீல் ஆயிடுச்சு வித்தின் 5 டேஸ்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க, அது ஏன் சொல்ல வரனா, எதனாலன்னா ஏன் திருப்பி சொல்ல வரனா, நம்ம அதாவது இந்த ஈலி என்ன பண்ணோம்னா நம்ம உடம்பு ஹீல் ஆகிறதுக்கான விஷயத்த சீக்கிரம் பண்ணி கொடுக்கும். சிம்பிளா சொல்ல போனா வேகத்தை வந்து கூட்டி கொடுக்குது. உடம்பை சரி பண்றதுக்கு இது வழிவகுக்குது. எப்படின்னா அதுக்கேற்ற நொரிஷ்மெண்ட், அதுக்கேற்ற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ரத்தம் நல்லபடியா போகிறதால அது ஹீலிங் வந்து, அதாவது அது புண்ணு ஆறதுக்கான சூழ்நிலையை வந்து அது நல்லபடியா உருவாக்கி கொடுக்குது. ஸோ பேசிக்கலா என்னன்னா, உங்களுக்கு நம்மளோட ஈலி வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற சூழ்நிலையும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் சரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சு கொடுக்கும் போது நம்மளுக்கான விஷயம் வந்து விதமா வேகமா ஒரு வேகமா முறையில் நம்ம நடந்து முடிக்குது. ஸோ இதுதான் வந்து 2 இது மாதிரி என்கிட்ட நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் அவர் பேச வேண்டியது, பட் இன்னைக்கு மழைனால, சென்னையில மழைனால ரீச் பண்ண முடியல. சடன் ஹெவி நல்ல மழைனால எனக்கு இது பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ரே அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அது ரொம்ப இன்னொன்று வந்து இது பர்சனல் ஸ்டோரி, இது நான் ஷேர் பண்ணணும் கண்டிப்பா. இது என்னன்னா, 2 days முன்னாடி வந்து என் பொண்ணு வந்து பல்லு ஆடினே இருந்தது, பல்லு வலி ஒரு மாதிரி. உங்களுக்கு தெரியும் 9 வயசு பசங்க வந்து சின்ன பல்வலி நிறைய துடிப்பாங்க, ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி பண்ணினே இருந்தா. ஸோ இருமா, இதுல வந்து டூத் ப்ரோக்ராம் இருக்கு, டெய்லி நான் யூஸ் பண்றது பார்ப்பாங்க வீட்டுல. டேடி உனக்கு அப்பா டூத் ப்ரோக்ராம் போடுற இருமான்னு சொல்லிட்டு டூத் ப்ரோக்ராம் போட்டு காயில் போட்டு இது மாதிரி விட்டு வித்தின் ஒரு 30 minutes அவங்களே சொல்றாங்க, அப்பா பல்வலி கொஞ்சம் பரவாயில்ல, மென்ன மாதிரி அது வலி இல்லை. போயிட்டு ஒரு 3 hours பொறுத்து கேட்கற, அவ பார்ட்னர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சா, பல்வலி இல்லை, சுத்தமா இல்லை. இத்தனைக்கும் ஒரு பல்லு ஆடி இந்த பல்லு வந்து அது ஏதோ அந்த ஈர்ல வலி கொடுத்துருந்தது, அந்த வலியை அவங்களுக்கு சுத்தமா இல்லை. ஏன் இதுனா அந்த ரத்த ஓட்டம் அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அகைன் அதுக்கான ஈதுக்கான சக்தி கிடைக்கும் போது அந்த வலி போயிடுது. அவ்வளவுதான். இது வந்து எல்லாமே நல்ல இது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி கொடுக்குது உடம்ப சரி பண்றதுக்கு. அருமை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும். நித்யா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. அந்த ஈலியில் அவங்க ஒரு 1.5 வருஷம் மேல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தீபாவளி வந்து 2 வருஷம் ஆகும். ஆனா இது வந்து இந்த ஈலியோட இது மூலமா என்னோட பிராக்டிஸும் சரி, என்னோட கிளைண்ட்ஸும் சரி, எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் என்னால கொடுக்க முடியுது. அதாவது நல்ல விதமா கொடுக்க முடியுது, வேகமா கொடுக்க முடியுது. அதுதான் ஒரு விஷயம். நன்றி டாக்டர் பத்ரி அவர்களே. நன்றி சார். முக்கியமா நான் வந்து உங்களை ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா
என்னன்றி கொன்றார்க்கும் மொய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்ன உள்ள எடுத்துன்னு வந்தது நீங்க தான். அதனால என்னுடைய 38 வருஷம் கார்பரேட் வாழ்க்கையில 35 வருஷம் நான் டெலிகாம்ல இருந்தேன். இந்த 3 வருஷம் 2 வருஷம் நான் என்ஜாய் பண்ற மாதிரி நான் என்ஜாய் பண்ணது இல்லை. ஏன்னா நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையை நம்ம தொடுறோம், எத்தனை பேருடைய வழிகளை போக்குறோம். அதனால ரொம்ப அருமையான ஒரு இதை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி. என்னோட ஏஞ்சல் நீங்க தான். முக்கியமா நன்றி டாக்டர் பத்ரி அவர்களே. பிளஸ் உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். எனக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்பதான் போன வாரம் சனிக்கிழமை கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். வர வழியில நம்ம ட்ரெயின்ல ஒருத்தர் கோல்டு இருந்தது. ஸோ அவர் தும்மினே இருந்தாரு. எனக்கும் தும்பல் வந்துருச்சு. ஸோ அதனால வேலைக்கு இறங்கும்போது ஹேவிங் அ ஸ்லைட் ஃபீவர் அண்ட் கோல்டு, பயங்கர ஸ்னீசிங். ஸோ நம்மளுக்கு இருக்க நம்ம ஹீலி மாதாஜியை நாங்க போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த காயில்ல போட்டேன், அந்த ரிஸ்ட் பேண்ட், அந்த பிரேஸ்லெட் எலக்ட்ரோட்ஸ் போட்டேன். நல்ல ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, சளி போயிடுச்சு. ஆனா அந்த சைனஸ் பெயின் மட்டும் இருந்தது, இந்த ஃபீவரிஷ் ஃபீலிங் இன்னும் இருந்தது. சரி, இன்னொரு தடவை நம்ம அந்த ஃபுல் ப்ரோக்ராம்ஸ், அந்த ரிலீஸ், ரிலாக்ஸ், அப்புறம் அந்த இது ஷிவர், இது மூணுத்தையும் போடலான்னு வச்சுன்னு இருந்தேன். அப்போ மண்டே ஆஃப்டர்நூன் தான் இந்த இது வந்தது எனக்கு, இந்த ஹீலி ஹைவேவ். ஸோ சரி, இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்னு ஒரு 1 மணிக்கு வந்தது. 2 மணிக்கு நான் போட ஆரம்பிச்சேன் மண்டே. ஓகேங்களா? இந்த 3 ப்ரோக்ராமையும் ஹீலி ஹைவேவ்ல போட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த மூச்சு விடுற அந்த இது வந்து கிளியரா ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சைனஸ் பெயின் போயிடுச்சு. இப்பதான் ஒரு டோலோ 50 சாப்பிட்ட மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்து அந்த வலி, அந்த ஃபீவரிஷ் ஃபீலிங் எல்லாம் போயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீலில நிறைய மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த மிரக்கல் தான் இந்த ஹீலி ஹைவேவ். நீங்க வாங்கலைன்னா கட்டாயமா வாங்கணும். நீங்க எல்லாரும், நீங்க வந்து எல்லாருமே சீரியஸ் யூசர்ஸ்னா கட்டாயமா ஹீலி ஹைவேவ் வாங்கியே ஆகணும். ஏன்னா நீங்க அதை அனுபவிச்சு நீங்க அதை பயன்படுத்தும் போதுதான் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து முதல் நாளே இப்படி நான் அனுபவிப்பேன் நான் கட்டாயமா நம்பவே முடியல. சோ அதனால ரொம்ப ரொம்ப நன்றி பத்ரி அவர்களே, என்னை உள்ள கொண்டு வந்ததற்கு. நாம் அனைவருமே மார்க்கஸ் பிகே அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும். டாக்டர் ராஜேந்திரன் சார் வந்து நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட கூட அவ்வளவு பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். டெய்லி ஒரு 4 தடவை பேசிடுவேன். ஸோ தேங்க்யூ ராஜேந்திரா ஜி அண்ட் தேங்க்யூ விகாஸ் ஜி. அண்ட் என்னுடைய ஜேர்னில பத்ரிநாத் சார் அவர் உள்ள எடுத்துட்டு வந்தாலும் என்னுடைய குரு வந்து மேடம் நித்யா தான். Madam, I invite you to say the last few words, and thank you very much for kind of educating me. And probably after your thing, I would probably request our leader Vikas ji also to come along. See, please share your experiences, Madam Nithya, Madam. வணக்கம். Very lot of okay. வணக்கங்க. கேக்குதா? கேக்குது மேடம். ஐயோ. Oh, I have to unmute. No, okay. You're mute, unmuted. Go ahead, madam. Oh, okay. வணக்கம். நன்றி. ரொம்ப அற்புதமா ஒரு ஈவென்ட் இன்னைக்கு நடந்துச்சு. I am so sorry இன்னொரு இதுல இருந்துட்டேன். பட் ஆனா I heard all the testimonials. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. I am very happy. Thank you, and everybody should enjoy the same benefit. அதுதான் என்னோட ஆசையும். So next testimonyல பாப்போம். And also Vikas ji and Rajendra jiயும் இருக்காரு. Mr. Rajendra, you want to have a word with us? கட்டாயமா. Yes. Thank you. Rajendra ji, over to you, and probably we'll have the closing note from Vikas ji. Yes. Over to you, Rajendra. Mute. Hello. Yeah, go ahead, sir. Audio. Hello. Thank you very much, Dr. Ganesh ji, and I'm thank you very much for all the. That only we have been putting all the effort, and this is what is Healy about. It is not just about selling, promoting. It's about creating the real impact, the adding the value to the people's life, uplifting the life of people. And thank you very much all the participants and all the leaders who is putting all the effort, especially the Nithya ma'am, Dr. Ganesh, Dr. Badri, Mustaq ji, Dr. Navneet, and all.
And also thank you for our system, all our leaders, especially the Vikasji, our Pusdev sir, and also the inventor who invented this technology. And we are going to see lot of testimonies, and we have an event also in Chennai. So we are going to see a lot of people there, and it's really transforming. Now we have been spreading very fast, Chennai and Coimbatore and many places, even outside India and multiple cities. So thank you all the leaders putting all the effort. And now I would love to invite you, our mentor. Because of him, we are all here and helping a lot of people around the globe, Vikasji. So over to you, Vikasji, to add some words. Vanakkam, everybody. Kedarka, Kekarda, right? What is that called? Are you able to hear me, right? Kekarda. Okay, so I'm super excited whenever I'm in Chennai. I really get excited seeing the work, the effort, the testimony which all of us are sharing. And that's the true essence of this business. Now, if we are able to touch so many lives, what is stopping us to reach every home in Tamil Nadu, every home in Karnataka, every home in every single state of our country, and then go beyond? So I really salute all the efforts put by leaders to take care of their people, guide them how to use the product, give them more and more training so that they get best of the result. It was really impressive listening to everybody's testimony, whether it was Anandiji, whether it was what do you call, Mayankji is cracking good jokes here. So Dr. Badri, Mayankji is trying to pull my legs. So Mustaqji and everybody. So thank you so much, everybody, for giving that passion into what you are doing. And I'm so happy to announce that we are going to have our first annual event in Chennai. So we are just going to finalize the dates and the month, and we should have more than 1,000 people coming into this annual event. Let's gather more and more people to our event, and that will all happen when we use the product wisely. So please use the product, get maximum benefit, share with everybody. And once again, Rumba Nandri to everybody, and see you all tomorrow at 2 o'clock in the 1:30 in the system, and 3:30 is the prospect time. So invite your prospects at 3:30. We are going to do a very wonderful training tomorrow. Small things that make big difference, and people do things knowingly, unknowingly, right and wrong. So what are those things? We'll get to know tomorrow. So please be there in the business training. And thank you so much, Rajendra and Mayankji, for your leadership, and Nitya ma'am, Mustaqji, Dr. Ganesh, Dr. Badri, and everybody else. So thank you so much for being here, and thank you so much for being a part of this community, which is growing and which will continue growing, because our mission is to serve more and more people. Thank you so much. Thank you very much. So சென்னையில இருக்கவங்க அனைவரும் பிளஸ் கோயம்புத்தூர்ல இருக்கவங்களும் நாளைக்கு 1:30 மணிக்கு கட்டாயமா நம்ம மீட் பண்ணுவோம். We are having a wonderful training tomorrow. Don't miss it. So we will have at the IO T Nagar Center. We'll meet all of you at 1:30. And prospects on the, as usual, 3:30 we'll meet them. Thank you very much for joining. Thank you, everybody. And thank you, Vikas ji and Rajendra ji, for those wonderful messages. And thank you.